ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். நேத்து ரத்னம் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. பார்க்கலன்றவங்க பார்த்துருங்க. இந்த வீடியோக்கு நான் டைட்டில் என்ன வைக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, ஹரி இப்படி பண்ணலாமா அப்படின்ட்டு தான். அது ஏன்றது இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராகவே புரியும். ஃபர்ஸ்ட் நம்ம ஹரியை பத்தி பார்த்துடலாம். ஹரி தமிழ் அப்படின்ற படத்து மூலியமா இன்ட்ரடியூஸ் ஆகி அதுக்கப்புறம் சாமி, அருள், சிங்கம், 6, தாமிரபரணி அப்படின்ட்டு பல ஹிட்டுகளை கொடுத்தவங்க இன்னைக்கு வரைக்கும் லைம் லைட்ல இருக்க ஒரு டைரக்டர். ஹரி எப்படிப்பட்ட டைரக்டர்னு பாத்தீங்கன்னா, அவர் பக்காவான கமர்ஷியல் டைரக்டர். பொதுமக்களை பொறுத்தளவு, ப்ரொடியூசருங்களை பொறுத்தளவு இண்டஸ்ட்ரியில என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்னு வாங்க, சொன்ன பட்ஜெட்ல எடுத்து கொடுக்குறவர். ஆனா மக்களை பொறுத்தளவு அவர் பக்காவான கமர்ஷியல் டைரக்டர். அவர் படத்துக்கு போனா ஒரு சூப்பரான ஒரு 4 சாங் இருக்கும், ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கும், ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும். படத்தை முடிச்சு வரும்போது நமக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடோட ஒரு படம் பார்த்து திருப்தி கண்டிப்பா கிடைக்கும். இதுல பாத்தீங்கன்னா, நேத்து ரத்னம் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல விஷால் ஒரு கெட்ட வார்த்தையை பேசுறாரு. அதே மாதிரி கௌதம் மேனன் ஒரு கெட்ட வார்த்தை பேசுறாரு. இந்த படத்துல அந்த டயலாக் கண்டிப்பா வேணுமான்றது நமக்கு தெரியல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹரி ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய வர ஒரு டைரக்டர். அவர் படத்துல இந்த மாதிரி டைலாக்ஸ் வேணுமா அப்படின்றத எனக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி. விஷால் பேசலாமான்னு கேட்டா கண்டிப்பா பேசலாம். கௌதம் மேனன் பேசலாமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பேசலாம். ஹரி படத்துல ஒரு ஹீரோ இப்படி பேசலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் ஆல்ரெடி எடுத்த 6 படத்துலயும் ஒரு சில டைலாக்ஸ் வரதான் செய்யும். அந்த படம் கொஞ்சம் சுமாரா தான் போச்சு மற்ற படங்களை கம்பேர் பண்றப்போ. அதை விட முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, அருள் படத்துல ஒரு டைலாகே வச்சிருப்பாரு. அநியாயம் பண்ண ஆண்டவனுக்கு பிடிக்காது, அசிங்கமா பேசினா அருளுக்கு பிடிக்காது அப்படின்னு ஒரு டைலாகே வச்சிருப்பாரு. அந்த டைரக்டரோட படத்துல இப்படி ஒரு டைலாக் வேணுமா அப்படின்றது தான் நமக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதே மாதிரி அவர் ரீசெண்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூ நான் பார்த்தேன். அதுல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சரக்கடிக்கிறத பத்தி ஒரு அட்வைஸா ஒரு படத்துல ஒரு சீன் வச்சா கூட அதை நம்மள கிரிஞ்சு பண்ணி விட்டுருவாங்க. நீலாம் என்னடா அட்வைஸ் பண்றதுன்னு கேட்டுருவாங்க. அதனாலதான் நான் காமெடியன்ஸை வச்சு அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்றத அவர் சொல்றாரு. அது கண்டிப்பாவே ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா அதெல்லாம் பண்ணிட்டு இப்படி ஒரு வார்த்தையை எல்லாருமே பாக்குற படத்துல வைக்கிறது எவ்வளவு தூரம் ஓகே அப்படின்றத அவர் தான் சொல்லணும். ரத்னம் ட்ரெய்லரும் பாத்தீங்கன்னா, ட்ரெய்லரை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஏதோ பிரச்சனை, அதை சுத்தி படம் போற மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஆனா படத்தை ஃபுல்லா பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் ஹரி என்னென்ன விஷயம்லாம் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. கண்டிப்பா அது ஒரு கமர்ஷியலி ஒரு நல்ல படமா இருக்குன்றத மாற்று கருத்து கிடையாது. ஆனா இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகளை ஹரி சார் கண்டிப்பா குறைச்சிக்கணும். என்ன வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.